எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் ஈஸியா இருந்துச்சு. கம்பல்சரி 2 மார்க்ல ஸ்டார்ட் அப் கேட்டிருந்தாங்க. ஆனா யோசிச்சு எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான். கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி. புக்கினுக்கு வந்துருச்சு. மேப்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. 8 மார்க் வந்து மகாத்மா காந்தி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 95 above. 95 above. 1 மார்க் 2 மார்க் எல்லாமே ஈஸியா இருந்துச்சா? எக்ஸ்பெக்டட் क्वेश्चन வந்துச்சா? எக்ஸப்ட் கொஸ்டின். மார்க் எப்படி மாறுது? மேப் ஈஸியா. ஓகே, கம்பல்சரி 2 மார்க்ல ஸ்டார்ட் அப் கேட்டிருந்தாங்க. ஆனா யோசிச்சு எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. 5 மார்க் டீடைல் எல்லாமே ஈஸி. வரப்போற சில்ட்ரனுக்கு எப்படி படிச்சா சென்டம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு 95 சொல்றீங்க. சென்டம் எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க? நல்லா படிச்சா எடுக்கலாம். ரொம்ப உழைக்கணும். நீங்க எப்படி படிச்சிருந்தா இன்னும் அந்த 5 மார்க் வந்துரும்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப எஃபர்ட் போடணும். ஓகே, थैंक यू so much. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எப்படிப்பா இருந்துச்சு? எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் ஈஸியா இருந்துச்சு. 2 மார்க்கும் இந்த கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க புக்கின்னு. 5 மார்க்கும் ஈஸியா தான் இருந்துச்சு. 8 மார்க் அந்த படிச்சதுதான் ஏற்கனவே காந்தி தான் வந்துச்சு. இதுல வேர்ல்டு மேப் மட்டும் மேப் 8 மார்க்ல செர்பியான்னு ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. சூப்பரா சொன்னீங்க. எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 85 to 90. ஓகே, 100க்கு. ஆ வரப்போற சில்ட்ரனுக்கு 100 எடுக்கணும்னா என்ன படிச்சிருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? புக்கின் படிக்கலாம். அந்த டூயினோ பாக்ஸஸ் மிச்சபடி அந்த புக்கின் சைடு அந்த ப்ளூ கலர் பாக்ஸஸ்ல மேக்ஸிமம் அந்த இது பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹைலைட். அதை படிச்சாலே போதும். அது புக் பேக். அது படிச்சாலே போதும். நீங்க +1ல என்ன குரூப் எடுக்க போறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, தேங்க்யூ. क्वेश्चन பேப்பர் எப்படிப்பா இருந்துச்சு? ரொம்ப ஈஸி தான். கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி. கம்பல்சரி 2 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் ஈஸியா. எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस வந்துச்சா? எல்லாமே எல்லாம் வரும்னு சொன்னது மாதிரி தான் வந்துச்சு. எப்பயும் போல தான் இருந்துச்சு. எதுவும் டஃப்பான கொஸ்டின்லாம் இல்லை. கம்பல்சரி ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் 2 மார்க் அதெல்லாம் புக்கின் தான். புக்கினுக்கு வந்துருச்சு. மேப்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. புக் பேக் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டட் क्वेश्चन தான் நிறைய. ஆமா. எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? 80 மேல வரும். நீங்கப்பா? 85 above வரும். 80. சென்டம் வரணும்னா என்ன மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி படிச்சா சென்டம் வாங்கலாம்? மேப் தான் மிஸ் பண்ணிட்டேன். 8 மார்க் மேப். ஓகே, ஜியோகிராஃபி 2 மார்க் கம்பல்சரி. 2 மார்க் கம்பல்சரி. ஓகே, வரப்போற சில்ட்ரன் எப்படி படிச்சா சென்டம் எடுக்கலாம்? ஒழுங்கா படிச்சா சென்டம் கொடுக்கலாம். ஒழுங்கா மீன்ஸ் எல்லாத்தையும் கிளியரா படிக்கணும். புக்கின்லாம் சேர்த்து படிக்கணும். ஓகே, थैंक यू so much. ஆல் தி பெஸ்ட். क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு? கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஈஸியா புக்கின்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து மீதி 1 மார்க் 2 மார்க் எல்லாம் ஈஸியா இருந்துச்சு. 5 மார்க் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. 8 மார்க் வந்து மகாத்மா காந்தி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ஈஸியா இருந்துச்சு. மேப்ல எப்படி இருந்தது? மேப் வேர்ல்டு மேப் ஈஸியா இருந்துச்சு. இந்தியா மேப் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 70 75. ஓகே, வரப்போற சில்ட்ரனுக்கு சென்டம் எடுக்கணும் இல்ல எல்லாம் 90 above ஸ்கோர் பண்ணனும்னா என்ன எப்படி படிச்சிருந்தா வாங்கலாம்? தொடர்ந்து எல்லாத்தையும் படிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் படிக்கணும்ங்கிறது புக்கிலே சேர்த்து படிக்கணும். புக்கிலே சேர்த்து. ஓகே, எல்லாத்தையும் வாசிச்சு பார்க்கணும். ஓகே. நீங்க என்ன குரூப் எடுக்க போறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.